சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா டாக்டர், ஹார்ட் பீட் இருக்கு, துடிக்குது டாக்டர். குணவதி, மகேஷ் போகல. அவனோட இதயம் இன்னும் என்னோட பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் இவன் என்னை விட்டு போக மாட்டான். டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்னன்னு பாருங்க ப்ளீஸ். இன்னும் இதயம் துடிச்சிட்டு தான் இருக்கு, பாருங்க ப்ளீஸ், பாருங்க ப்ளீஸ் டாக்டர் பாருங்க. ஆனா பிரைன் டெத் ஆயிடுச்சு சார். இதயம் துடிக்குதுன்றப்ப வேற ஏதாவது பண்ணி என் பையனை காப்பாற்ற முடியாதா டாக்டர்? அவரு அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டிட்டாருமா. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் பிரைன் டெத் ஆனதுனால இனிமே அவரை பொழைக்க வைக்க முடியாது. ஆனா இவரோட ஆர்கன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். டாக்டர், அப்ப இந்த இதயத்தையாவது காப்பாத்துங்க டாக்டர். அதுதான் என்னோட இதயம், எனக்கு மட்டுமே சொந்தமான இதயம். என் பேரையே எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருந்தது. அது என்னோட இதயம். உடனே எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். அப்பா, என் மகேஷோட ஹார்ட்டை காப்பாத்த சொல்லுங்க டாக்டர் கிட்ட. அது எப்படி முடியும்? முடியும். என்ன சொல்ற? இவரை தான் எங்களால காப்பாற்ற முடியல, ஆனா இவரோட ஹார்ட்டை எங்களால காப்பாற்ற முடியும். அப்பா காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் காப்பாத்துங்க, என் இதயத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். அப்பா, டாக்டர் தான் இதயத்தை காப்பாத்த முடியும்னு சொல்றாருல, அவர்கிட்ட என் இதயத்தை காப்பாத்த சொல்லுங்கப்பா. அது எப்படி டாக்டர் இதயத்தை மட்டும் காப்பாற்ற முடியும்? இப்ப யாருக்காச்சும் அவசரமா ஹார்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைன்னா எங்ககிட்ட இப்படி ஒரு ஹார்ட் இருக்குன்னு நாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி நாங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒரு பேஷண்ட்டுக்கு உடனடியாக ஹார்ட் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இவரோட அப்பா அம்மாவும் சேர்ந்து இவரோட ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சா அந்த பேஷண்ட்டுக்கு இவரோட ஹார்ட்டை கொடுத்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இவரோட ஹார்ட்டை காப்பாற்றலாம். ஆனா இதுல நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. லீகலா எந்த பிரச்சனையும் வராது டாக்டர். இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும்னு அவன் என்ன நினைச்சானோ தெரியல. போன வருஷமே அவன் உடல் உறுப்புகளை தானம் தர்றதா எழுதி கொடுத்துருக்கான் டாக்டர். அதனால இவன் ஆசைப்படியே இவன் ஹார்ட்டை யாருக்காவது கொடுத்து அவங்கள பொழைக்க வச்சு என் புள்ள மகேஷ்க்கு மறு வாழ்க்கை கொடுங்க டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ். டாக்டர், என் மகேஷ் உடம்பு வேணா அழியலாம், உயிர் அழியக்கூடாது. நான் அழியவும் விட மாட்டேன். எப்படியாவது இவனோட இதயத்தை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ். கவி. ஓகே, அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன். நன்றி டாக்டர். சார், என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர்? என்ன சொன்னாங்க? ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க ஒத்துக்கிற மனநிலைமையில தான் இருக்காங்க. அந்த பையனும் உடல் உறுப்பு தானம் பண்றதா எழுதி கொடுத்துருக்கானா. அதனால லீகலா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க போய் ஒரு தடவை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது டிமாண்ட் இருக்கலாம். அவங்க எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. அதனால இப்பவே போய் பேசுங்க. அதுக்கப்புறம் இமிடியேட்டா ஆபரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகே டாக்டர். சந்திரா, என் கூட வா. இங்கே இரு, நானும் அண்ணனும் போயிட்டு வரோம். வாங்கண்ணே.
டாக்டர் சேகர், 2 பேரோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகுது. அது அவங்க ஒத்துக்கிட்டா போதும் டாக்டர். ஓகே. என் பையனுக்கு தான் ஹார்ட் தேவைப்படுது. என் பையனை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுங்க. உங்க பையனை இழந்த சோகத்திலிருந்து நீங்க இன்னும் மீண்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல இந்த மாதிரி கேட்டு வந்து நிக்கிறது தப்புதான். எனக்கு இப்ப வேற வழி தெரியல. என் பையனோட உயிர் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் என் பையனோட மூச்சு நின்னு போயிடலாங்கிற நிலைமைதான். நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இப்ப அவனை காப்பாற்ற முடியும். உங்க பையனோட இதயத்தை கொடுத்து என் பையனை காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். அவன் என் பையன் தான் சார். சார் ப்ளீஸ் சார், என் பையனை காப்பாத்துங்க சார். அந்த முடிவு இப்ப என்கிட்ட இல்ல சார். என் பையன் மேல உயிரையே வச்சிருந்தாலே இதோ இவதான் என் மருமக. இன்னும் 2 நாள்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆறதா இருந்தது. இந்த நேரத்துல இப்படி ஆயிப்போச்சு. அதனால இந்த விஷயத்துல என் மருமக தான் முடிவெடுக்க முடியும். என் மருமகளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. கவி, நீயே சொல்லுமா. அம்மா, என் பையன் உயிரை காப்பாத்துமா ப்ளீஸ்மா. என் பையனை காப்பாத்த ஒரே வழிதான் இருக்குமா. நீ மனசு வச்சா மட்டும்தான் என் பையனை காப்பாத்த முடியும். ப்ளீஸ்மா. என் மகேஷோட உயிரை தான் எங்களால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஆனா என் மகேஷோட ஹார்ட்டையாவது காப்பாத்தணும் தான் நானும் நினைக்கிறேன். சீக்கிரமா அது உங்க பையனுக்கு எடுத்து வச்சு நான் வாழ்ற அந்த இதயத்தை உழைக்க வச்சிருங்க. அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா.